அல்லேலூயா. அன்றைய நாம் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதிப்படிக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவர் நேரங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் நடப்பி இந்த ஒவ்வொருவருக்குள்ளே வேத வாசிக்கிற அந்த அனுபவத்தை தாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, குறிப்பாக வேத வாசிப்பு நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இதை அற்பமாக எண்ணாதபடி ஒரு முறை கேட்பீர்களே, ஆனால் ஒரு வேதத்தை முழுவதும் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் ஒரு வேதத்தை ஒரு முறை வாசித்து முடிக்கிறீர்கள். எத்தனை முறை கேட்கிறீர்களோ அத்தனை முறை வாசித்து முடிக்கிறீர்கள். அதல்ல, இதில் இருக்கிற இன்பம், ஆனந்தம், பேரின்பம் அது பெரிது. அதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை இதிலிருந்து நமக்கு போதிப்பார். துன்பத்துக்கு ஆறுதல் தருவார், வெற்றி தருவார், வேதனைகள், வியாதி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க என் வாழ்க்கையை கர்த்தர் அப்படி தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த அனுபவத்துக்கு நேராக ஜாதி மதம் பாராதபடி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு இது ஒரு பரலோக மன்னா, பரலோக மருந்து, பரலோக வழிகாட்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாளில் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால், உங்களுக்கு எப்போ வேணுமானாலும் வேதத்தை கையில் இல்லாட்டால் கூட பிரயாணங்களிலும் படுக்கை நேரங்களில் எந்த நேரங்களிலும் வேலை நேரங்களிலும் இது நீங்கள் போட்டு கேட்கலாம். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். ஆண்டவர் நாம மயம்படுவதாக. ஓசியா 10ஆம் அதிகாரம். சிறுவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வார் என்று இனி சொல்லுவார்கள். பொய்யான எடுக்கிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளி படைச்சால்களின் விஷப்பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். சமாரியாவின் குடிகள் பெத்தவேனில் கண்டுக்குட்டி நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக களி கூர்ந்து அதன் ஜனமும் அதன் பூஜாசாரிகளுக்கும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போய்கிட்டு என்று அதற்கு துக்கம் கொண்டாடுவார்கள். அதுவும் அசிரியாவிலே யாரே ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். எப்ராயிம் லட்சியடைவான். சிறுவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான். சமாரியாவின் ராஜா தண்ணீர் மேல் இருக்கிற நுரையைப் போல அழிந்து போவான். சிறுவருடைய பாவமாகி ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிவிடங்கள் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லுவார்கள். சிறுவேல் என்னை கிவியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்ததாக கிவியானிலே அக்கிரமக்காரர் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையில் இருக்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்களை செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் பொழுது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக கூடுவார்கள். எப்ராயிம் நன்றாய் பாழாக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாக இருக்கிறான். ஆனாலும் நான் அவர் அழகான களத்து மேல் நுகத்தடிய வைப்பேன். எப்ராயிம் ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரமடிப்பான். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பாருங்கள். உங்கள் சரீரத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். உங்கள் வழியும் உங்கள் பராக்கிரமசாலிகளையும் திரளையும் நம்பினீர்கள். ஆகையால் உங்கள் ஜனங்களுக்கு அமளியும் எழும்பும் பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளில் பெத்தார் வேலையை சமான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களையும் அழிக்கப்படும். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இடிக்க இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். அதிகாரம் 11. இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்கள் என் முகத்துக்கு விலக்கி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறேன் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்களை பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதனால் அவர்கள் எகிப்து தேசம் திரும்பி போவதில்லை. அந்நிய அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்கு பாய்ந்து அவர்கள் தாழ்பாக்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவருடைய வரவழைத்தாலும் ஒருவன் எழும்புகிறதில்லை. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கொடுப்பேன்?
நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபாயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்கு குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கரவு கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாக இருக்கிறேன். நான் உன் நடுவில் பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர்கள் சிங்கத்தைப் போல கட்சிப்பார்கள். அவர்கள் கட்சிக்கும் பொழுது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவெனில் இன்னும் தேவனுடைய அரசர் உண்டு, பரிசுத்தவான்களுடைய உண்மையாக இருக்கிறான். அதிகாரம் 12. எப்பிராயீம் காட்டை மேய்ந்து கொண்டர் காட்டை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியருடைய உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்து எண்ணெயை கொண்டு போகப்படுகிறது. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கிற போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரருடைய குதிங்காலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடைய போராடினான். அவன் தன் தூதனான இவரோடைய போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலில் அவனை கண்டு சந்தித்து அவரிடத்தில் நம்மோடைய பேசினார். கர்த்தராகி அவர் சேனைகளின் தேவன் யெகோவா அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்ப, தயவு நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிற அநியாய செய்ய விரும்புகிறான். எப்பிராயீம் தன் ஐஸ்வர்யவனாகினேன், தன் பொருத்தனை சம்பாதித்தேன், தான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். உன்னை எகிப்து தேசத்தில் அழைத்து வந்த முதற்கொண்டு உன்னை தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்ய போகிற போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். அப்படி தீர்க்கதரிசிகளோடு சொன்னேன். நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசலை கொண்டு ஓமைகளால் பேசினேன். கீழே அது அக்கிரம ஸ்தலமோ? ஆம், அவர்களே அபத்தரானார்கள். கில்கால்களை அவர்களை பலியிடுவார்கள். அவர்களுடைய வீடு பீடங்களே வயல் புலங்களில் இருக்கிற கற்குவைகளைப் போல இருக்கிறது. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். எப்பிராயீமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த வழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தி அவன் மேல் திருப்புவார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். பல்வ தந்தையே, இந்த நாளில் இந்த வேத வாசிப்பின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசினீர். அநேக காரியங்களை இந்த புதிய மாதத்திலே நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு ஏற்றார் போல இந்த வேத வாசிப்பு இருக்கிறது முழுவதும் உங்களுடைய ஜெபங்களை கேட்பீர், எங்களுடைய நிந்தைகளை எல்லாவற்றையும் நீக்குவீர். இப்படியாக சத்துருக்களை எங்களை விட்டு துரத்துவீர். எங்கள் மத்தியிலே தேவன் அற்புதங்களை செய்வீர். ஆண்டவரை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த வேத பகுதியிலிருந்து இந்த மாதம் முழுவதுமே ஆரம்பத்திலே பேசியிருக்கிறீர். நாங்கள் அதை பின்பற்றி ஆண்டவரே விசேஷமாக ராஜாவை ஆண்டவரை அழிப்பீர் என்று சொன்னது போல எங்கள் வாக்குத்தத்த வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளையும் நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் கிரியை செய்யும், உம்முடைய வல்லமை விளங்கட்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் மட்டுமாய் நடந்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த வர வல்லமை நாவிகளை என்ன சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.